வீடே வந்து சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருந்தது. சாப்பாடு இல்லாமல் அம்மா போய் பக்கத்து வீட்டில் ஆஃபீஸ் போகணும் கஞ்சி கொடுங்கன்ட்டு அதுதான் எனக்கு ஊட்டியிருக்காங்க. பிரியாணி சாப்பிடணுன்றதை தவிர லட்சியமே இருந்தது கிடையாது. நான் எங்கள் அம்மா ஏம்மா அப்படி சாவடிக்கிற எல்லாமே வந்து ஒரு மாதிரி எங்கள் அம்மாவும் தம்பியும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதிலெல்லாம் சேர்த்து வச்சுருந்தா என்னவோ பண்ணியிருக்கலாம். அது இன்னும் இந்த மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குது. மகளிர்களின் உரிமையை உயர்த்தி சமத்துவத்தை உருவாக்கும் ஸ்டாலின் தலைமை தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கல்ட் கிளாசிக் பா. Films will come 7G Part 2. ஃபுல் டைம் as a டைரக்டரா வந்து பார்ட் டைமாக பண்ண as a ப்ரொடியூசரா பார்க்க முடியுமா செல்வா சார்? இறங்கி சூடு வாங்கி எல்லாம் பண்ணி பேசாமல் அமைதியாக இருக்கு. ஒர்க்கிங் வித் செல்வா சார் இஸ் டிஃபிகல்ட் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து சொன்னாங்க. ஓகே, ஒர்க் பண்ணி வச்சோம்னா ரொம்ப சந்தோஷம். கில்ட், 1 2 ஏகப்பட்ட கில்ட் இருக்கு. அவமானம், பார்ட் ஆஃப் லைஃப். தனிமை, ஏன் அப்படி? இருந்து பார்த்தா தான் தெரியும். பயம். எங்கள் அப்பாவுக்கு தான் இருந்திருக்கேன், நான் என்ன பண்ணி கிழிக்க போகிறான் அப்படின்ட்டு. செல்வராகவன் சார் பீங் கால்ட் அஸ் அ ஜீனியஸ் அப்படின்ற ஒரு இது டேக்லைன் இருக்கும்போது ஐ திங்க் திஸ் ஜீனியஸ் இஸ் பீன் செலிப்ரேட்டட் வெரி லேட் அப்படின்ட்டு வந்து நிறைய இடத்துல என்னால் பார்க்க முடிஞ்சது. பிகாஸ் இப்போது ஐ திங்க் ஆஃப்டர் திஸ் சோஷியல் மீடியாஸ் கம் உங்கள் படம்ன்றது இல்லை, நிறைய படங்கள் அப்போ வந்து பெருசாக வந்து வரவேற்கப்படாது. இப்போ வந்து அது ஒரு கல்ட் கிளாசிக் பா, ஏன் அதை விட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஐ திங்க் உங்களோட படங்கள் எல்லாமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்டா செலிப்ரேட் பண்ணலன்னு என்னைக்காச்சும் யோசிச்சது உண்டா? அவங்களோட எல்லாம் இல்லை 2 படம் தான். பட் அதுதான் நிறைய பேருக்கு தெரியலை ஆக்சுவலாக. அந்த 2 படம் கூட வி கலெக்டட். எஸ் பட் ஆனால் பெரிய விதமாக செலிப்ரேட் பண்ணலை. இப்போ பெரிய விதமாக செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சந்தோஷம். பட் அந்த டைம்லேயே இருந்திருந்தா அந்த பார்ட் 2 அப்பயே நடந்திருக்கும். தட் இஸ் தி ரீசன் ஆஃப் பார்ட் 2 டிலேவா சார்? இல்லை இல்லை நடந்திருந்தா அதான் நடக்கல. புரியுது. ஐ திங்க் ஆனால் இப்போது எவ்ரிவேர் இந்த இப்போ சோஷியல் மீடியாவில் தான் இந்த அப்டேட்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து பார்க்க முடியும். ஐ திங்க் கேஷுவலாக நீங்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தீங்க, அப்பா ஃபினிஷ் த ஸ்கிரிப்ட் ஆஃப் புதுப்பேட்டை 2ன்ட்டு. தட் இஸ் ஒன் சச் அப்டேட் நீங்கள் ரொம்ப கேஷுவலாக விட்டீங்க அப்படின்னு மாதிரி தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஐ திங்க் உங்களோட படத்துக்காக அஃப்கோர்ஸ் உங்களோட ஆக்டிங் ஸ்கேலில் வந்து வரிசையாக தானே இருந்தாலுமே ஃபுல் டைம் as a டைரக்டராக வந்து so many people are missing செல்வராகவன் சார். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த வருஷம் 2 படம் அஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகும். அதுதான் இல்லை ஃபுல் டைம் டைரக்ஷனுக்கு மட்டும் அப்படின்னு. பார்ட் டைமாக பண்ண. So these 2 films will come. We 7G Part 2 and மென்டல் மனதில். yeah. எஸ் அஃப்கோர்ஸ் ஸ்பீக்கிங் ஆஃப் மென்டல் மனதில் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு விஷயம், ஜிவி சார் மியூசிக்கும் பண்ணுறாரு அதில் ப்ரொடக்ஷனும் அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் உங்களை வந்து நாங்கள் இன்னும் இந்த ப்ரொடக்ஷன் சைடில் வந்து இன்னும் ஃபுல்லாக இறங்கி பார்க்கல அப்படின்னு தான் இருக்கோம். ஸோ as a ப்ரொடியூசராக பார்க்க முடியுமா செல்வா சார்? இறங்கி சூடு வாங்கி எல்லாம் பண்ணி பேசாமல் அமைதியாக இருக்கு. வேண்டான்னு விட்டீங்களா? இல்லை ஃபுல் டைம் நான் கேட்குறேன். ஏன்னா இப்போ உங்களை எல்லா நமக்கு அது தொழில் இல்லை, வேண்டாம் அப்படின்ட்டு. இல்லை என்னோட தொழில் அது கிடையாது. எனக்கு எழுதுறதும் ஐ திங்க் மேக்கிங் மூவிஸ், தட்ஸ் மை ஜாப். வேண்டாது ஏன் ஒன்று திணிச்சுக்கணும், வேணாம் அப்படின்ட்டு விட்டுட்டீங்க. ஓகே, நான் வந்து ஜஸ்ட் த நேம்ஸ் இவங்க 3 பேர் சொல்கிறேன், உங்களுக்கு மைண்டில் என்ன தோணுதோன்னு மட்டும் சொல்லுங்கள். தனுஷ், யுவன் சங்கர் ராஜா, ஜிவி பிரகாஷ். அவங்க இது அவங்க தோணுது என்ன இல்லை இன் ஜென்ரல் உங்கள் லைஃப்பில் அவங்க எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே பார்த்துருக்கோம், ஒர்க் வைஸும் சரி பர்சனலாகவும் சரி. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது? தனுஷ் தம்பி, எஸ். ஈவன் ஆஃப்கோர்ஸ் லாட் ஆஃப் மியூசிக் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஜிவி கூடயும் நிறையா சேர்ந்து மியூசிக் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்றீங்களா? சரி, ஓகே சார். அஃப்கோர்ஸ் உங்களை எல்லா இடத்துலையுமே வந்து இந்த 1000 1 2 இல்லை அடுத்த படங்கள் எப்போ வரும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே வராங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே
ஐ திங்க் ஒர்க்கிங் வித் செல்வா சார் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு வராங்க. ரீசெண்டாக ஆண்ட்ரியா கூட ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க, இட் இஸ் வே டூ டிஃபிகல்ட் டு ஒர்க் வித் ஹிம், அதனாலேயே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. வை இஸ் தட்? நான் இருக்க மாட்டேன் 1000ல் ஒருவன் 2ல் அப்படின்னு சொல்ல 200 days ஒரு ஷாட் எடுக்கிறது அப்படின்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தட் இஸ் கேம் அவுட் வெரி வெல். ஆனால் வந்து ஒர்க்கிங் வித் செல்வா சார் இஸ் டிஃபிகல்ட் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து சொன்னாங்க. ஹவு டு யூ see this? அது அவங்களோட இஷ்டம். அவங்களுக்கு அது அவங்களோட தனிப்பட்ட கருத்து ஆக்சுவலாக. ஸோ அது அதை பற்றி ஓகே ஒர்க் பண்ணி வச்சோம்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் உங்களோட தம்பி தனுஷ் சார் அவருமே வந்து டைரக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவரோட படைப்பில் இன்னொரு படங்கள் ஏதானே நீங்கள் பண்ணுற பிளானில் இருக்கா? இப்போ யாத்ரா சாரும் ஏதோ வந்து வராங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஆக்டிங்க்கு. ஸோ வாட் ஆர் த பிளான்ஸ்? என்ன நாங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கலாமா? அவர்கிட்ட தனுஷ்டே சொல்லுங்க, இவருக்கு ஒரு நல்ல ரோலில் ஹீரோ வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க அவர்கிட்ட. கண்டிப்பாக சொல்லும். பிகாஸ் ஐ திங்க் உங்கள் 2 பேரோட காம்போ வந்து நாங்கள் இந்த ஆடியோ லான்ச்லலாம் பார்க்கும்போது இன்னும் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மாறி மாறின்ட்டு. சச் அன் என்டர்டெயின்மெண்ட் சார். நீங்கள் ஸ்டேஜில் வந்தீங்களா, நீங்களும் சரி தனுஷ் சாரும் சரி, அந்த ஆடியோ லான்ச் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் பற்றி பேசி ஆகணும். ஏன் வச்சு செய்கிறது தான் ஒரு குறிக்கோளாக வந்துடுவீங்களா இல்லை என்ன? இல்லைங்க, அது ரொம்ப கேஷுவலாக நடந்துடுது அப்படின்றது. வச்சு செஞ்சுருக்கோம். ரொம்ப கம்மியாக தான் செஞ்சுருக்கீங்களோ? அப்படின்ட்டு இல்லை, அது ஒரு லைக் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ் ஓகே சார். இப்போ நான் வந்து ஃபியூ வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு நீங்கள் சொல்லலாம். கில்ட், லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு கில்ட். கில்ட்டா? 1 2 ஏகப்பட்ட கில்ட் இருக்கு. ஏதான ஒன்று சொல்லுங்கள். யூ மீன் கில்ட் ஐ ஃபீல்? யா. நத்திங். இல்லையா? ஒன்று கூட இல்லையா? இப்போ சொன்னீங்க ஏதோ 1 2 வேற ஏதோ புரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே. அவமானம் பார்ட் ஆஃப் லைஃப். அவமானமே இல்லாத மனுஷங்க இருக்க முடியாது இல்லையா? பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ வலிக்கு செஞ்சா கூட அதை எப்படி கடந்து வருவீங்க நீங்கள்? அதுன்னு என்ன மட்டும் கேட்குறீங்க? எல்லாருக்கும் ஒரே இல்லை இன் ஜென்ரல் நான் கேட்குறேன். மோர் ஆஃப் லைக் அதான் உங்களுக்கு நான் சொன்னல, நான் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் பர்சன், த ஜீனியஸ் அப்படின்னு உங்களோட அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுவீங்களே, அதெல்லாம் ஒரு காலையில் மோட்டிவேஷன் தான் சார் எங்களுக்கு. இந்த இன்ஸ்டா பார்த்தோன்னே ஓகே நம்மளை பூஸ்ட் பண்ணுறதுக்குன்னு நம்மளுக்குன்னுக்காக ஒருத்தர் இருக்காருன்னா, ஸோ அதுக்காக தான் நான் கேட்கணுன்னு இருந்தேன். அது நான் சொல்கிறதில்ல, ஒரு பெரிய ரொம்ப பெரிய ஆள் சொல்லியிருக்காங்க. ஐ மீன் இந்தியாவிலேருந்தும் சொல்லியிருக்காங்க, எதுவும் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த அவமானம் வந்து அவமானமே கிடையாது. ஸோ உங்களுடைய அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு இல்லை வெற்றிக்கு படிக்கட்டா அது இல்லைன்னு நீங்கள் பண்ண மாட்டீங்க இல்லையா? அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டீங்க. உனக்கு எதாவது வேலை தெரியுமா என்ன அப்படின்னு அவமானப்படுத்தினா தான் உங்களுக்கு இருக்கும். பாரு நிறைய ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கணும் ஆக்சுவலாக. அதுக்கு போய் கோணிக்கு உரிய அதெல்லாம் இல்லை. ஓகே ரைட். தனிமை கேட்கணும்னு இருந்த ஏன் அப்படி? இருந்து பார்த்தா தான் தெரியும். இருந்து பாருங்க. பட் ஆனால் அந்த லோன்லினஸ் ஃபேக்டர் சம்டைம்ஸ் ஹிட் ஆகிட்டு ஒரு மாதிரி டவுன் ஆக்கிடுமே சார் சம்டைம். அப்படி தான் நிறைய தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. மற்றவங்க கொடுக்குற இம்சையோட நம்ம கூட பேசாமல் நிம்மதியாக இருக்கலாம். ஐ திங்க். ஆனால் நம்மளோட மைண்டுன்னு ஒன்று இருக்குல்ல சார், அது எங்கெங்கேயோ போயிட்டு ஓவர் திங்கிங்லாம் பண்ணிட்டு வருமே, அதுக்கு தனிமை வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்காதா? நீங்கள் தான் இருந்து பாருங்க, தனிமை ட்ராபேக்காக இருக்காது. இருந்திருக்குதா சார் கேட்குறேன். அதனால எவ்வளோ நாள் இருந்தீங்க? ஒரு இருக்கும் சார், ஒரு 1 month கிட்ட இருக்கும். இது போய் 1 monthக்கே பைத்தியம் படிக்கிற மாதிரி ஆயிட்டேன் சார் நான். அதுதான் நீங்கள் இருந்து பார்த்தா அது கிடைக்கிற பீஸ் வேற எதுவும் இல்லை. இல்லை ஆக்சுவலாக நீங்கள் வேற எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. இன்னொருத்தர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி எப்படிங்க நிம்மதி கிடைக்கும்? ஸோ நமக்கு நம்ம தான் நிம்மதி கொடுத்துக்க முடியும். அது எப்படி அவங்க 10 லைன் சொன்னால் எனக்கு நிம்மதியாக போகுதா? ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. ஸோ நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க. அவர் சொன்னிருந்தா எனக்கு ஆறுதல் சொல்லியிருந்தா நான் நிம்மதியாக இருந்திருக்கும். உங்களுக்கு எதுக்கு தூக்கி விட ஒருத்தர்? நீங்களே தூக்கிங்க. வெல் செட் சார். ஓகே. வறுமை என்னைக்காவது ஃபேஸ் பண்ணது உண்டா? அதுலேருந்து எப்படி கடந்து வந்திருக்கீங்க? சாதாரண வறுமை இல்லை, அதுதான் சொல்லியிருக்காரு. நிறைய ஃபினாமினல் வறுமையில் தான் வந்தோம். ஐ மீன் எனக்கு சாப்பாடு இல்லாமல் அம்மா போய் பக்கத்து வீட்டில் கஞ்சி, அப்பா ஆஃபீஸ் போகணும் கஞ்சி கொடுங்கன்ட்டு அதுதான் எனக்கு ஊட்டியிருக்காங்க அம்மா. பட் அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ்.
வி ஹவ் சீன். எங்களுக்கெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிடணுன்றதை தவிர ஒரு லட்சியமே இருந்தது கிடையாது. எங்கள் எல்லாருக்கும் பிரியாணி சாப்பிடணும். புது துணி வந்து தீபாவளி பொங்கல் நடந்தா நான்வெஜ் ரொம்ப ரேர் எங்களுக்கு. ஸோ நான் எங்கள் அம்மா ஏம்மா அப்படி சாவடிக்கிற அப்படி எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒரு காண கிடைக்காதவே இருந்தது. காண கிடைக்கும் போது அதோட ஒன்றும் பெருசாக இல்லை. புரியுது. ஓகே. அப்பா அம்மா என்ன அப்பா அம்மா அப்பா அம்மா உங்கள் லைஃப்பில் எவ்வளோ தூரம்? எவ்ரிபடி எல்லாருக்குமே அப்பா அம்மா ஸ்பெஷல் தான். உங்கள் லைஃப்பில் எவ்வளோ ஸ்பெஷல்? எல்லாம் எல்லாமே அவங்க தான். ஓகே. பயம் இருந்தது இல்லையா? எதை பார்த்தும் பயந்தது இல்லையா சார்? இன் ஜென்ரல் உங்களுக்குன்னு ஒரு பயம்? மேபி நான் இப்போ எங்கள் வீடே வந்து சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருந்தது. அது டெய்லி எங்களுக்கு மியூசிக்கு உள்ளே தான் கிரிக்கெட் விளையாடுவோம். எது சுடுகாடுக்குள்ளையா? ஆமாம், பெரிய சார் எனக்கு நல்லா இருக்கும். நைட்டெல்லாம் ஓடி பிடிச்சி விளையாடுவோம். ஸோ அந்த பூ மிதிச்சோன்னா பேட் லக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம். அந்த மிதிச்சு தான் நான் ஸ்கூலுக்கே போகணும் வந்து. ஸோ இட்ஸ் ஓகே. அதை பற்றி பயந்தது இல்லையா சார்? இல்லைங்க. இன் ஜென்ரல் லைஃப்னை பற்றின ஒரு பயம் அந்த மாதிரி எதுவுமே இருந்தது இல்லையா? எங்கள் அப்பாவுக்கு தான் இருந்திருக்கேன், நான் என்ன பண்ணி கிழிக்க போகிறான் அப்படின்றது. அந்த மாதிரி. பட் எனக்கு சம்திங் வில் ஹேப்பன், மை ரைட்டிங் மீ அதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், வில் பி அப்ரிஷியேட்டட் அப்படின்ட்டு ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ்ட் ஆக்சுவலி. அது மட்டும். ஓகே, ரைட். துரோகம் நிறைய நடந்திருக்கு. அதனால நிறைய லெசன்ஸ் தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். அது நல்லது தான். நல்லது தான். அதுக்காக வரவங்க துரோகம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே. இழப்பு கண்ணா வேணும்னு இப்போ காசு. நான் ஒரு கேஜெட் ஃப்ரீக். ஓகே. ஸோ எங்கள் அம்மாவும் தம்பி திட்டிக்கிட்டே இருப்பாங்க, இதிலெல்லாம் சேர்த்து வச்சுருந்தா என்னவோ பண்ணியிருக்கலாம். அது இது இன்னும் இந்த மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அதனால கேஜெட்டில் நிறைய செலவு பண்ணுறது. ஓகே. ரூமர்ஸ் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன் ஜென்ரல்? சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம், பேசுகிறவங்க பேசிட்டு போட்டோம். பெருசாக அதை பற்றின கவலை இல்லை. எனக்கு அதான் வேலையா. ஐ டூ மை ஒர்க் பீஸ்ஃபுல். புரியுது. பட் ஆனால் வென் இட் கம்ஸ் லைக் நிறைய ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் வந்துச்சுனாலே வந்து ஜென்ரலாக என்னென்னமோ ரூமர்ஸ் வந்துடும். இட் இஸ் இன்க்ளூடிங் இன் சம் ஒன்ஸ் பர்சனல் லைஃப் அப்படின்ற அளவுக்கு போகும்ல. அப்போது ஹேவ் யூ லாஸ்ட் யுவர் மென்டல் பீஸ் ஆன் திஸ் ஆர்? இல்லைங்க, லிக்கும் டெஃபினட்டாக இருக்கும். இது என்னது இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டுலாம் வந்து அது கூட முன்னாடி தான் வந்து. பட் எல்லாமே நீங்கள் எவஞ்சி போனால் எவ்வளோ நாள் வருத்தப்பட போகிறீங்க, இல்லை எவ்வளோ ஹவர்ஸ் வருத்தப்பட போகிறீங்க? அதுக்காக சாப்பிடாம இருக்க போகிறீங்க? சாப்பிட்டா அடுத்தது தான் போயிட்டே தானே இருக்கும். ஸோ இட்ஸ் ஓகே. கடைசியாக மேரேஜ், யோர் டேக் ஆன் மேரேஜ். இந்த படத்தில் இருக்குது பாருங்கள். சீரியஸாக அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட், அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப், முக்கியமாக அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப். மேபி தட் ஷுட் பி மேரேஜ். ஒரு அழகாக பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின மாதிரி. பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், வாட் ஆர் மேஜிக்கல் மூமெண்ட்ஸ், இதெல்லாம் அழகாக காமிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே மண்டே படம் ஃபுல்லாகவே இருக்கும் அது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலி. கண்டிப்பாக. ஸோ கான்ட் வெயிட் டு சி. அஃப்கோர்ஸ் இவரோட ஒர்க் பண்ணுறது அண்ட் இந்த ட்ரெய்லர் அப்படின்ட்டுலாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரியலி வாண்ட் டு வாட்ச் திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஈகர்னஸ் வந்து நிறையவே வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அஃப்கோர்ஸ் சார், உங்களை வந்து ஆஸ் அ டைரக்டராக பார்த்துருக்கோம், ஆஸ் அன் ஆக்டராக பார்த்துருக்கோம், ஆஸ் அ லிரிசிஸ்டாக த வே ஆஃப் மெச்சூரிட்டிலேருந்து த வே ஆஃப் யூ டேக் எவ்ரி திங் இஸ் லைக் ஒன் சச் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல். கீப் டூயிங் வாட் யூர் டூயிங் சார். உங்களோட ட்ரீம் வந்து நிறைவேறணுன்ட்டு மை பெஸ்ட் விஷஸ். மகளிர்களின் உரிமையை உயர்த்தி சமத்துவத்தை உருவாக்கும் ஸ்டாலின் தலைமை தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.